ஹாய். ஆடி கிருத்திகைக்கு திருத்தணிக்கு காவடி எடுக்க போறோம். மாலையெல்லாம் வாங்கிட்டு அவ வீட்டுக்கு போயிட்டோம். காவடி எடுக்க போற ஒரு கூடையில மாலையை வச்சுட்டு இன்னொரு கூடையில தேங்காய், வெத்தலைப்பாக்கு, பழம் இதெல்லாம் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு கொம்புக்கு அபிஷேகம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் தண்ணி ஊத்திட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 பொருள்ல அபிஷேகம் பண்ணோம். அது என்னென்னா பால், தயிர், சந்தனம், திருநீர், பன்னீர். ஃபைனலா ஃபுல்லா மஞ்சள் தேய்ச்சி குங்குமம்லாம் வச்சுட்டு பூ வச்சு ஃபுல்லா டெக்கரேட் பண்ணிட்டோம். காவடி எடுக்க போறவங்க காலில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டோம், முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் காவடி எடுத்துட்டு ஊர்ல இருக்க எல்லா கோவிலையும் போய் பார்த்துட்டு வந்து திருத்தணிக்கும் கிளம்பியாச்சு. திருத்தணி போனதுக்கு அப்புறம் மாத்தி மாத்தி காவடி எடுத்துட்டு போனோம். ஒரே ஆள் தூக்கிட்டு வர முடியாதுங்கிறதுனால கோவில் போனதும் சாமியெல்லாம் பார்த்துட்டு காவடி அங்கேயே செலுத்துறதா வேண்டுதல். ஸோ அதையும் செலுத்தி முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம். திருத்தணி மலை ரொம்ப சின்னதுதான், இருந்தாலும் ஏறுறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. திரும்பி வரும்போது ரொம்ப ஈஸியா இருந்தது. நிறைய பிரசாதம், ஸ்நாக்ஸ் இது எல்லாமே வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே கீழே இறங்கிட்டோம். நைட்ல லைட்டிங்கோட கோவில் பார்க்கவே சூப்பரா இருந்துச்சு. வீட்டுக்கு வந்து ஏதோ சாப்பிடணும்னு தோணல, அதனால காஃபி மட்டும் குடிச்சிட்டு தூங்கிட்டோம்.